ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தாச்சா டிஎன்பிஎஸ்சி டாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது தமிழ்லேருந்து அடைமொழியால் குறிக்கப்பெறும் சான்றோர்கள் தான் பார்க்க போகிறோம். இது நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன் இந்த நோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தேர்வாணைய வெளியிட்ட முக்கிய குறிப்புகள்லேருந்து தான் நான் இந்த நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் சம்மந்தமாக நான் 117 கொஷின்ஸ் போட்டிருக்கேன். பொது தமிழ் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா போதுமான அளவு நான் கொடுத்துருக்கேன். அதில் இல்லாத ஒரு சில கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இதில் மொத்தமாக 100 கொஷின்ஸ் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கு. பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அகத்தியர். அகத்தியர் பார்த்திங்கன்னா அடைமொழியால் எப்படி குறிப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா குருமுனி. சரிங்களா? குருமுனின்னு நம்ம யாரை சொல்வோன்னா, குருமுனி, மாதவ முனிவன், மாமுனி, தமிழ்முனி, திருமுனி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அகத்தியரை தான் குறிக்கும். சரிங்களா? நான் சொன்ன மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் இருக்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது யார் பார்க்க போகிறோம்னா இளம்பூரணார். சரிங்களா? இளம்பூரணார் பார்த்திங்கன்னா உரையாசிரியர், உரையாசிரிய சக்கரவர்த்தி, உரையாசிரியர்களின் தலைமை ஆசிரியர். அப்போ உரையாசிரியர்னு வந்தாவே நமக்கு என்ன மைண்டுக்கு வரணும்னா இளம்பூரணார் தான் வரணும். சரிங்களா? அவரை உரையாசிரியர்னு சொல்வோம், உரையாசிரிய சக்கரவர்த்தின்னு சொல்வோம், உரையாசிரியர்களோட தலைமை ஆசிரியர்னு நம்ம சொல்வோம். சரிங்களா? இளம்பூரணார். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நார்ச்சினார். நார்ச்சினார் கிணியர். சரிங்களா? உச்சிமேற் புலவர்கொள் நாச்சினார் கிணியர், உரைகளில் உரை கண்டவர். சரிங்களா? உரைகளில் உரை கண்டவர்னாலும் உச்சிமேற்கொள் புலவர்னாலும் நாச்சினார் கிணியரை தான் குறிக்கும். கபிலர். கபிலர்னா நம்ம என்ன சொல்வோம்? புலனழுக்கற்ற அந்தநாளன், நல்லிசை கபிலன், பொய்யானாவின் கபிலன், குறிஞ்சி கவி, விரித்த கேள்வி விளங்கும் புகழ் கபிலன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கபிலரை குறிக்கக்கூடிய அடைமொழிகள். சரிங்களா? புலனழுக்கற்ற அந்தநாளன், நல்லிசை கபிலன், பொய்யானாவின் கபிலன். அடுத்ததாக திருஞான சம்பந்தர். தோடுடைய செவியன், காழி வள்ளல், தோணிபுரத்தென்றல், திராவிட சிசு, ஆளுடைய பிள்ளை. சரிங்களா? தோடுடைய செவியன், காழி வள்ளல், தோணிபுரத்தென்றல், திராவிட சிசு, ஆளுடைய பிள்ளை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தரை தான் குறிக்கும். சரிங்களா? அடுத்தது அப்பர், தாண்டகவேந்தர், வாகீசர், மருள் நீக்கியார், தேசம் உய்ய வந்தவர். சரிங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசரை குறிக்கக்கூடிய அடைமொழிகள். அடுத்தது சுந்தரர். சுந்தரரை பார்த்திங்கன்னா வன்தொண்டர், தம்பிரான் தோழன், நாவலூரார். சரிங்களா? வன்தொண்டர்னாலும் தம்பிரான் தோழர்னாலும் நாவலூரார்னாலும் சுந்தரரை குறிக்கக்கூடிய அடைமொழி. அடுத்து பாருங்கள், அழுது அடியடைந்த அன்பர் யாருன்னா மாணிக்க வாசகர். சரிங்களா? அழுது அடியடைந்த அன்பர் நம்ம யாரை சொல்வோம்னா மாணிக்க வாசகரை சொல்வோம். அடுத்து அருண்மொழி தேவர், உத்தம சோழ பல்லவராயன், தெய்வ சேக்கிழார், தொண்டர் சீர் பரவுவார். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சேக்கிழாரை குறிக்கக்கூடிய அடைமொழிகள். அருண்மொழி தேவர், உத்தம சோழ பல்லவராயன், தெய்வ சேக்கிழார், தொண்டர் சீர் பரவுவார். சரிங்களா? அடுத்தது பெரியாழ்வார்னா பட்டர்பிரான், வேயர்கோன், விஷ்ணு சித்தர். சரிங்களா? பட்டர்பிரான், வேயர்கோன், விஷ்ணு சித்தர். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரியாழ்வாரை குறிக்கக்கூடிய அடைமொழிகள். அடுத்தது சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லலாம், சூடி கொடுத்த நாச்சியார்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சூடி கொடுத்த சுடற்கொடினாலும் சூடி கொடுத்த நாச்சியார், வைணவம் தந்த செல்வி, கோதை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆண்டாளை குறிக்கக்கூடிய அடைமொழிகள். அடுத்ததாக நம்மாழ்வார். சடகோபன், காரிமாறன், தமிழ்மாறன், பராங்குசன். இது எல்லாமே நம்பாழ்வாரை குறிக்கக்கூடிய அடைமொழிகள். அடுத்தது குலசேகர ஆழ்வார். கூடலூர் கோன், கொல்லி கூவலன். சரிங்களா? கூடலூர் கோன்னாலும் கொல்லி கூவலன்னாலும் குலசேகரை ஆழ்வாரை தான் குறிக்கும். அடுத்தது பாருங்கள், திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார்னா பரகாலன், கலியர், மங்கை வேந்தர், திருமங்கை மன்னர், நாலு கவி பெருமாள், வேதம் தமிழ் செய்த மாறன், ஆலி நாடன். சரிங்களா? பரகாலன், கலியர், மங்கை வேந்தர், திருமங்கை மன்னர், நாலு கவி பெருமாள், வேதம் தமிழ் செய்த மாறன், ஆலி நாடன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா திருமங்கை ஆழ்வாரை குறிக்கக்கூடிய அடைமொழிகள். அடுத்து பாருங்கள், திராவிட ஆச்சாரியார்னா திருமழிசை ஆழ்வார்.
விப்ர நாராயணன்னா தொண்டரடி பொடி ஆழ்வார். சரிங்களா? விப்ர நாராயணன் யாரை சொல்வோன்னா தொண்டரடி பொடி ஆழ்வாரை சொல்வோம். தமிழ் வியாசர்னா நம்பி ஆண்டார் நம்பியே சொல்வோம். தமிழ் மூதாட்டி யாருன்னா ஔவையார். சரிங்களா? முதல் சித்தர் திருமூலர். இது எல்லாமே நீங்கள் கேட்குறீங்க, திருமூலர் வந்து முதல் சித்தர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 18 வகை சித்தர்களில் முதல் சித்தர் யாருன்னா தான் திருமூலர். சரிங்களா? கவி சக்கரவர்த்தி கல்வியில் பெரியவன் யாருன்னா கம்பர். சீத்தலை சாத்தனார்னா தண்டமிழ் ஆசான், சாத்தான், நன்னூர் புலவர். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீத்தலை சாத்தனாரை குறிக்கும். திருத்தக்க தேவர்னா தமிழ் புலவர்களுள் இளவரசர் யாருன்னா திருத்தக்க தேவர். சரிங்களா? புகழேந்தி புலவருக்கு அடைமொழி என்னன்னா வெண்பாவீர் புகழேந்தின்னு சொல்லலாம். மீனாட்சி சுந்தரம் பிள்ளைய மகாவித்வான்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், திருக்குற்றாலநாதர் கோயில் வித்வான். இது யாரை குறிக்கும்னா திரிகுட ராசப்ப கவிராயரை குறிக்கக்கூடிய அடைமொழி. நீதி அரசர்னு நம்ம யார் சொல்வோம்னா மாயூரும் வேதநாயகம் பிள்ளையை தான் வந்து பார்த்திங்கன்னா நீதி அரசர் அப்படின்னு சொல்லுவோம். அழகிய மணவாளதாசர், திவ்ய கவி, தெய்வ கவிஞர். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்காரை குறிக்கக்கூடிய அடைமொழி. அடுத்து பாருங்க, வள்ளலார், அருட்பிரகாசர், ஓதாது உணர்ந்த பெருமாள், சன்மார்க்க கவி, வடலூரார், இறையருள் பெற்ற திருக்குழந்தை யாருன்னா ராமலிங்க அடிகளார். புரட்சி கவிஞர், பாவேந்தர், புதுமை கவிஞர். இது எல்லாமே யாரை குறிக்கும்னா பாரதிதாசனை குறிக்கும். இரட்டை புலவர்கள்னு நம்ம யாரை சொல்வோம்னா இளஞ்சூரியர், முதுசூரியர். சரிங்களா? இரட்டை புலவர்கள்னா இளஞ்சூரியர், முதுசூரியர். ஊவே சாமிநாத ஐயரை தமிழ் தாத்தான்னு சொல்வோம். மகோபாத்தியாய அப்படின்னு சொல்லலாம். கற்பனை களஞ்சியம் யாருன்னா சிவபிரகாசர். நாமக்கல் கவிஞர்னா வே ராமலிங்கம் பிள்ளை. பாவலேருனா பெருஞ்சித்திரனார். குழந்தை கவிஞர் யாருன்னா அழவல்லியப்பா. திருவிக்கா, தமிழ்தென்றல்னு திருவி கல்யாண சுந்தரனாரை சொல்வோம். சிறுகதை மன்னன் யாருன்னா புதுமை பித்தன். நாவலர்னா சோமசுந்தர பாரதியார். அடுத்து பாருங்கள், ராபர்ட்டி நொபிலி யாருன்னா தத்துவ போதகர். தத்துவ போதகர்னு யார் சொல்லுவோன்னா ராபர்ட்டி நொபிலி. பருதிமார் கலைஞர்னா வேகோ சூரியநாராயண சாஸ்திரி. உலக சிறுகதையின் தந்தை யாருன்னா வால்டர் ஸ்காட். சரிங்களா? தனித்தமிழ் இசை காவலர் யாருன்னா ராசா அண்ணாமலை செட்டியாரை சொல்வோம். ரசிகமணின் யாரை சொல்வோம்னா டிகேசியை சொல்வோம். மொழி ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் என 174 சிறப்பு பெயர்களை பெற்றவர் யாருன்னா தேவநாய பாவனார். குரூப் 4 எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தேவநாய பாவனாரோட கொஷின்ஸ் இல்லாத கொஷின் பேப்பரே கண்டிப்பாக இருக்காது. பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவியை சொல்வோம். தென்னாட்டின் ஜான்சி ராணி யாருன்னா அஞ்சலை அம்மாள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் யாருன்னா அம்புஜத்தம். நவீன தமிழ் நாடக மறுமலர்ச்சி தந்தை யாருன்னா கந்தசாமி. சரிங்களா? நாடக தமிழ் உலகின் இமயமலை. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யாருன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். பிற்கால உரையாசிரியர் சக்கரவர்த்தி யாருன்னா வைமு கிருஷ்ணமாச்சாரியார். சரிங்களா? திராவிட சாஸ்திரி. தமிழ் நாடக பேராசிரியர் யாருன்னா பருதிமார் கலைஞர். தமிழ் நாடக தந்தை யாருன்னா பம்பல் சம்பந்தனார். தமிழ்நாட்டோட மாப்பசான் யாருன்னா ஜெயகாந்தன். சரிங்களா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தமிழ்நாட்டோட மாப்பசான், தமிழ்நாடு அப்படின்றது தான் டிஎன்னு ஷார்ட்டாக போட்டிருக்கேன். தமிழ்நாட்டின் மாப்பசான் யாருன்னா ஜெயகாந்தன். தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த், கவிஞரேரு, பாவலர் மணி. இது எல்லாமே வாணிதாசனை குறிக்கக்கூடியது. அங்கத்தம்மா யாருன்னா தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் யாருன்னு சொல்லுவோன்னா அங்கத்தம்மா. சரி, இது எனக்கு சரியாக தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கியாபி விஸ்வநாதம் பிள்ளை வந்து முத்தமிழ் காவலர்னு சொல்வோம். தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை யாருன்னா டிகே சண்முக சகோதரர்கள். சொல்லின் செல்வர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. கப்பலோட்டிய தமிழன், செக்கெழுத்த செம்மல். இங்கே வரும், நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். செக்கெழுத்த பிள்ளை வராது, செக்கெழுத்த செம்மல். வஉசி. அடுத்து பாருங்கள், பெரியார், வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், சுயமரியாதை சுடர் யாருன்னா ஈவே ராமசாமி. அடுத்து பாருங்கள், மூதறிஞர்னா ராஜாஜியை குறிக்கும். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாரை காந்திய கவிஞர்னு சொல்வோம். பெருந்தலைவர், கல்வி கண் திறந்தவர் யாருன்னா காமராசர். சந்தக்கவி யாருன்னா அருணகிரிநாதர். பெருமழை புலவர் யாருன்னா போவே சோமசுந்தரனார். மகோபாத்தியாய பண்டிதமணி யாருன்னா மு கதிரேச செட்டியார். கலை தந்தை யாருன்னா கருமுத்து தியாகராச செட்டியார். பதிப்பு செம்மல்னா ஆறுமுக நாவலர். தமிழர் தந்தை யாருன்னா சியாப்பா ஆதித்தனார். பன்மொழி புலவர் யாருன்னா அப்பாதுரையார். பொது உடைமை கவிஞர், மக்கள் கவிஞர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சிலம்பு செல்வர் யாருன்னா மாப்போ சிவஞானம். பசுவையான்னா சுந்தர ராமசாமி. கோணகோபாலன் யாருன்னா மாதவையர். அடுத்து பாருங்கள், வேங்கடரமணி. தென்னாட்டு தாகூர் யாருன்னா வேங்கடரமணி. ஓமை கவிஞர் சுரதா. காரைமுத்து புலவர் வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி, கமகப்பிரியன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணதாசனை குறிக்கக்கூடிய
அடைமொழிகள். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் யாருன்னா கல்கி. தமிழ்நாட்டோட ஹார்ட்லி சேஸ்னா சுஜாதா. தமிழறிஞர் யாருன்னா கி.வா. ஜெகநாதன். பேரறிஞர் தென்னாட்டின் பெர்னாட் ஷா யாருன்னா அண்ணாதுரை. திருக்குறளார் யாருன்னா வி. முனுசாமி. சிற்பினா பாலவின். வானம்பாடி கவிஞர்னா நா. காமராசன். புஷ்பா தங்கதுரைனா ஸ்ரீ வேணுகோபாலன். எஸ்.கே. மதுசூதன்னா ஆத்மனாம். கலைவாணர்னா என்.எஸ். கிருஷ்ணன். அடுத்து பாருங்கள், மக்கள் திலகம், எம்ஜிஆர், புரட்சி நடிகர், இதயக்கனி, இது எல்லாமே யாரை குறிக்கும்னா எம்ஜி ராமச்சந்திரனை குறிக்கும். அதாவது எம்ஜிஆரை குறிக்கக்கூடிய அடைமொழிகள் மக்கள் திலகம், எம்ஜிஆர், புரட்சி நடிகர், இதயக்கனி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆரை குறிக்கக்கூடிய அடைமொழிகள். கலைஞர்னா மு. கருணாநிதி. சரிங்களா. நடிகவேல் யாருன்னா எம்.ஆர். ராதா. இசைக்குயில் யாருன்னா அடுத்து பாருங்கள், செங்குத்தம்பி பாவலர்னா கற்பனை களஞ்சியம் யாரை சொல்வோம்னா செங்குத்தம்பி பாவலரை சொல்வோம். சர்தார்னா வேதரத்தினம் பிள்ளை. சரிங்களா. சர்தார்ன்ற அடைமொழி யாருக்கு இருக்குன்னா வேதரத்தினம் பிள்ளை. கவிராஜன் யாருன்னா அண்ணாமலை ரெட்டியார். சரிங்களா. கவிராஜன் நம்ம யாரை சொல்வோம்னா அண்ணாமலை ரெட்டியாரை தான் சொல்வோம். தமிழ் உரைநடையின் தந்தை யாருன்னா திருவிக்கா. சரிங்களா. தமிழ் உரைநடையின் தந்தை யாருன்னா திருவிக்கா. கவி பேரரசுன்னா வைரமுத்து. குலோத்துங்கன்னா வா.சே. குழந்தைசாமி. கவிக்கோன்னா அப்துல் ரகுமான். தத்துவ கவிஞர் யாருன்னா திருமூலர். சரிங்களா. திருமூலரை வந்து தத்துவ கவிஞர்னு சொல்லுவாங்க. நா. காமராசர் வந்து பார்த்திங்கன்னா உருவக கவிஞர் யாருன்னா நா. காமராசர். பாரதியாரோட அடைமொழி எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்றதுனால நான் பாரதியார் வந்து இதில் எழுதலை. விடுதலை கவி, உணர்ச்சி கவி, தேசிய கவி, பாட்டுக்குறு புலவன் பாரதி, சிந்துக்கு தந்தை, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, புதுமை கவி, மகாகவி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாரதியாரை குறிக்கக்கூடிய அடைமொழிகள். சரிங்களா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் பொதுத்தமிழ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள், தொடரால் குறிக்கப்படும் சான்றோர்கள்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த வீடியோவில் இல்லாத ஒரு சில கொஷின்ஸ் வந்து இதில் இருக்குது. அதனால் 2 வீடியோஸுமே வந்து பார்த்து படித்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.